கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாரோனின் தரிசனம் டிவி இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் இந்த நாளில் கூட இந்த சாரோனின் தரிசன டிவியின் ஊழியத்தின் மூலமாக சந்திப்பதில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும் முறையாக தேவன் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாகித்திற்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் இந்த சாரோனின் தரிசன டிவி ஊழியங்களும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இதன் மூலமாய் காண்கிற அநேக மக்கள் தேவனை அறியவும் ரட்சிப்புக்குள் வரவும் தேவன் அவர்களுக்கு வேண்டிய கிருபை தருவாராக. ஆமேன். இந்த வேலையிலே கூட இந்த நாளிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க உள்ளோம். இன்றைய தலைப்பு, தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு, நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய செய்தியை நாம் தியானிக்க உள்ளோம். இந்த நாளில் கூட அருமையான ஒரு வார்த்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூறுகிறதான இந்த வார்த்தையை நாம் தியானிக்க உள்ளோம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது அருமையான ஒரு வசனங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறதான இந்த வார்த்தைகள், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். 14ஆம் வாக்கியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தம் தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே தருவதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் கீழாகாமல் மேலாக உயர்ந்த ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எண்ணுகிறார். தேவனுடைய சித்தம், அவருடைய நோக்கம், தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தராகவே இருக்கிறார். ஆகையால் இங்கே சொல்லப்படுகிறது, நீ கீழாகாமல் மேலாகவாய் என்று சொல்லி. ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகள் நடக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், அவர் உயர்வான ஒரு இடத்தில் நம்மை நிற்க வைத்து அழகு பார்க்கிற ஒரு கர்த்தராகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே போலதான் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே விதமாக ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் எப்பொழுதும் உயர்வான ஒரு இடத்துல ஸ்தானத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல், எந்த ஒரு நம்முடைய கண்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு இச்சைகளுக்கு ஒருபோது ஒரு சாயாமல், நம்முடைய கால்கள் தீமைக்கு விலகி இருந்தால் நாம் கர்த்தரை நோக்கி நாம் முன்னேறி செல்லும் போது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்ற வார்த்தையின்படி தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர்கள் உயர்வான ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அதற்காக எத்தனையோ இந்த உலக பிரகாரமான காரியங்களை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் பணத்தால நாம் ஏதாவது சாதிக்க முடியும், உயர்வான ஒரு இடத்துக்கு நாம் வர முடியும் என்று சொல்லி, இல்லை யாரையாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணா அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை நாம் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணுகிற மக்கள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படிப்பட்ட யோசனைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவன் நம்மை குறித்து அவர் யோசனை உடையவராய் இருக்கிறார். நம்மை, அதாவது தன்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கூட தேவன் கீழாகாமல் மேலாக
அவர்களை நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, உயர்த்த வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையால்தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது, அவருடைய வழிகளை நாம் நடக்கும் போது, நிச்சயமாக தேவன் நம்மை உயர்வான ஒரு இடத்துல தேவன் அவரை வைக்க ஆசைப்படுகிறார். ஆகையால் இந்த நாளில கூட சில வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஒன்று, நீ மேலானவைகளை என்ன செய்யணும், நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புமே ஆனால், நீ இருக்கிற இடத்துல, நீ வாசம் செய்கிற இடத்துல, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ அந்த இடத்துல நீ நம்பிக்கை உடையவனாய் இருக்க வேண்டும். நீ நம்பிக்கை உடையவனாய் இருக்கணும். எப்படி இருக்கிறோமா, நாம் எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல, எந்த ஊரா இருக்கட்டும் சரி, எந்த பட்டணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனி நீ செய்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும், நீ மேலான ஒரு இடத்துக்கு வர வேண்டும், உயர்வான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நீ இருக்கிற இடத்துல நம்பிக்கை உடையவனா இருக்கணுமா. அங்க அந்த இடத்துல நம்பிக்கை உடையவனா இல்லை அப்படின்னு சொன்னா, நீ அந்த ஸ்தானத்தை எட்டி பிடிக்க முடியாது. நீ தேவனால் ஒரு காலமும் கூட என்ன செய்ய முடியாது, நீ உயர்வான இடத்திற்கு வர முடியாது. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் நீங்க இருக்கிற இடத்துல நம்பிக்கை, அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காட்டி நம்பிக்கை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் ஆதியாகம புஸ்தகத்துல நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரம் 1 சில வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது, அங்க யோசேப் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். தன்னுடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பை விற்று போட்டார்கள். அந்த விற்று போடப்பட்ட அந்த யோசேப்பை எகிப்து நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு, பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போதிபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்ரவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் என்று சொல்லி, இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில், கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானு கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப் எந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டானோ, ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், விற்கப்பட்டவன். ஆனாலும் அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருக்கும்போது தேவன் அவனோடு கூட இருந்தான். தேவன் அவனோடு கூட இருக்கிறதுனாலே தேவன் அவனை ஞானத்தினால் நிரப்பினார். அவன் செய்கிற எல்லா காரியங்களும் காரிய சித்தம் உள்ளவனாய் இருக்கிறான். அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த வீட்டிற்கும் தன்னுடைய உண்டான எல்லாவற்றுக்கும் அவன் மேலானவனாய், அந்த போத்திபார் என்றுதான் அந்த மனுஷன் அவனை அந்த இடத்திற்கு உயர்த்தினான் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆம் ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்க வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இங்கே 10 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் அது 10க்கு 10 சம்பாதித்தான். அதே போல 2 தாலந்துகளை பெற்றுக்கொண்டவன் 2க்கு 2 சம்பாதித்தான். இதை எஜமானத்திற்கு கொண்டு வரும்போது எஜமான் மிகவும் சந்தோஷப்பட்டு, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், ஆகையால் நீ உத்தமனாய் இருந்தாய், நீ அநேக காரியங்களில் என்ன செய்றேன், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இங்க தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் கொஞ்சத்தில் நாம் இருக்கிற இடத்துல உண்மையா இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை
உயர்த்துகிற கடவுளாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய வேலைகளில், நீ செய்கிற வேலையில் நீ நம்பிக்கை உடையவனாய் இருக்க வேண்டும். இருக்கிற இடத்துல நம்பிக்கை உடையவனாய் இருக்கணும். அதே போல் உன்னுடைய வேலையிலும் நீ நம்பிக்கை உடையவனாய் இருக்கணும். நாம் செய்கிற அந்த வேலையில நம்பிக்கை உடையவனாய் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உயர்வு அடைய முடியாது. தேவன் நம்மை உயர்த்த மாட்டார். ஆகையால் யோசேப்பு தன்னுடைய எஜமான தனக்கு ஒப்புவித்த எல்லா காரியங்களும் நாம் பார்க்கும்போது, அது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் தொடர்ந்து 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக்கினதை முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். யோசேப் எந்த வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டானோ அந்த இடத்தில் நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். அதே சமயத்திலே தேவன் அவனை உயர்த்தினான். இரண்டாவது, அந்த எஜமானன் அவனுக்கு ஒப்பு கொடுத்த வேலையிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். ஆகையால் இன்னும் அதிகமாக அவன் உயர்வை பெற்றான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இயேசு சுவாமி கூட ஒரு வார்த்தை சொல்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 16:11ஆம் வசனத்திலே, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? 12ஆம் வசனம், வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவரால இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது என்றார். ஆகையால் தேவன் நமக்கு என்ன ஒப்பு கொடுத்தார், நாம் செய்கிற அந்த இடத்துல நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த வேலையிலே நாம் உண்மையா இருக்கணும். சிலர் செய்வாங்க, இந்த ஒரு இடத்துல ஒரு வேலை செய்வாங்க, இன்னொரு இடத்துல கூட ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாம அங்க தெரியாம இங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படி செய்தால் நாம் எப்படி உண்மை உள்ளவனா இருக்க முடியும்? இந்த கம்பெனிக்கும் இந்த வேலைக்கும் இந்த இடத்திற்கும் நாம் நம்பிக்கை உடையவராய் இருக்க முடியாது. அதே போல் இன்னொரு இடத்துல நாம் நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க முடியாது. ஆகையால் நீ என்ன வேலை செய்கிறாயோ, என்ன காரியம் செய்கிறாய், உனக்கு என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தில், அந்த வேலையில், அந்த பணியிலே எப்படி இருக்கணும்? நம்பிக்கை உடையவனாய் இருக்கும் போது நிச்சயமாக தேவன் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12லிருந்து சில வாசனங்கள் நாம் வாசிக்கும் போது, அங்கே சவுல் என்றுதான் அரசர் தாவீதை குறித்து பயந்தான். தாவீதை 100க்கு அதிபதியாக இருந்த அவனை 1000க்கு அதிபதியாக அவனை உயர்த்தினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுலு கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படி அவன் ஜனத்திற்கு முன்பாக போகும் வரத்துமாயிருந்தான். தாவீது ஒரு சிறியவனாயிருந்தான். ஒரு சாதாரணமான ஒரு போர் சேவகனாக தன்னுடைய வேலையை ஆரம்பித்தவன் 100க்கு அதிபதியாகினான். அதே போல் 1000க்கும் அதிகமானவர்களுக்கு ஒரு அதிபதியாக உயர்த்தப்பட்டான். சில ஆண்டுகள், சில நாட்களிலே தாவீது இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு அரசராக கர்த்தரால் உயர்வு பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் எதை செய்தாலும் சரி, அது சிறிய காரியமா, சிறு பணியா, சிறு வேலையா இருந்தாலும் சரி, அந்த பணியில், அந்த வேலையிலே நம்பிக்கையோடு கூட நாம் செய்யும் போது, இல்ல நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த சின்ன ஊழியத்திலும், நம்முடைய சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கட்டும், வாலிபர்கள் ஊழியமா இருக்கட்டும், இல்ல தேவனுடைய ஆலயத்துல எந்த ஒரு வேலை பணியை நமக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே நாம் உண்மையுள்ளவனாய் அந்த வேலையை செய்யும் போது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் நாம் இருப்போம். ஆகையால் உண்மையுள்ளவனாய் நம்முடைய வேலையில நாம் இருக்கணும். அதே போல நாம் 3ஆவதாக நாம் பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது, நீ உன் தேவனிடத்தில் நம்பிக்கை உடையவனாய் இருக்க வேண்டுமா? நாம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். நாம் செய்கிற பணியில, வேலையில நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். 3ஆவது,
நீ உன் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கு. நீ ஆராதிக்கிற தேவன், நீ சேவிக்கிற தேவன், உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவனுக்கு, உனக்கு பதில் கொடுக்கிற உன் தேவனுக்கு, அவருடைய கண் பார்வைக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? நீ நம்பிக்கை உடையவனாய் தேவனுடைய பார்வையில நீ காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நீ நம்பிக்கை உடையவனாய் இல்லாவிட்டால் தேவன் எப்படி உன்னை உயர்த்துவார்? எப்படி நீ தேவனிடத்துல நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகையால் நாம் தேவனுடைய ஊழியத்திலும் சரி, தேவனுக்கு முன்பாக நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் சரி நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது யோசியா என்றதான ராஜாவை குறித்த ஒரு வார்த்தைகளை வாசிக்கிறோம். அவன் தான் சிறு வயதுள்ள ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நல்ல ஒரு பயபக்தியோடு கூட வாழ்ந்த ஒரு அரசராக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்தும், ஆலயத்தை செப்பனிப்பதற்காக அந்த வேலையில செய்வதற்கு தான் ஒப்பு கொடுத்த வேலைகளை குறித்து எங்க வாசிக்கிறோம். அங்க யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்தான். 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊர்னாகிய அதாயாவின் குமார்த்தியான அவன் தாயின் பேர் எத்தியாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான் என்று சொல்லி வார்த்தைகளை தேவனுடைய வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவனாயிருந்தான். தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தானா? செம்மையானவனாய், உத்தமமாய், நல்ல நம்பிக்கை உடனாய் தன்னுடைய பணியிலே, வேலையிலே, ஊழியத்திலே அவன் இருந்ததாக வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் நாம் செய்கிற காரியங்களும் சரி, வேலையிலும் சரி, நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கும். தேவனுடைய பார்வைக்கு நமக்கு என்ன ஊழியத்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, தேவன் நமக்கு என்ன ஒரு காரியத்தை செய்ய அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தாரோ அந்த காரியத்திலும் சரி, அந்த வேலையிலும் சரி, தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவனாய் இருக்கணும். உண்மையாய் அந்த காரியத்தை செய்யணும். உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் பேச வேண்டும். உண்மையாய் நம்முடைய எல்லா காரியங்களும் சரி கர்த்தர் பார்க்கிறார். அவர் கண் பார்வைக்கு முன்பாக எதையும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது, மறைக்க முடியாது, நாம் ஓடி போக முடியாது. ஆகையால் கர்த்தருடைய பார்வைக்கு நேராக முன்பாக எப்பொழுதும் நாம் நம்பிக்கை உடையவர்களாய் தேவனுடைய பார்வைக்கு இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். மோசேயை குறித்து கர்த்தர் வார்த்தை சொல்கிறார். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி மோசேவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மோசே தேவனுக்கு முன்பாக அவன் முழங்கால படியிட்டு குப்புற விழுந்து ஜெபிக்கிறவனாய் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிற மனுஷனாக இருந்தான். தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ள ஒரு மனுஷனாக அந்த மோசே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யோசேப்பும் தனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் சரி, இருந்த இடத்திலும் சரி, ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு போன இந்த அந்த இடத்திலும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஒரு கைதி ஒரு சிறைச்சாலையிலே அந்த சிக்ஷை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான அந்த யோசேப்பு அந்த இடத்துல கூட உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். கடைசியிலே பாரோவின் பார்வைக்கு அவன் ரொம்ப உயர்வான ஒரு இடத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்துறான் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகும் புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது 40லிருந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம். அங்கே 42ஆம் வசனம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்துல தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். பாரோவின் அரசருக்கு அடுத்தபடியாக 2ஆம் குடிமகனாக அந்த தேசத்திற்கு உயர்வான ஒரு இடத்திற்கு, ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்தஸ்தருக்கு உயர்த்தப்பட்டான் இந்த யோசேப். காரணம், அவன் எந்த இடத்துல இருந்தான் அந்த இடத்துல உண்மையுள்ளவனாயிருந்தான். தனக்கு ஒப்பு கொடுத்த பணியில உண்மையுள்ளவனாயிருந்தான். அதே போல் தேவனுக்கு முன்பாக பயத்தோடு பக்தியோடு கூட உண்மையுள்ளவன மனுஷனா இருந்ததுனாலே தேவன் அவனை உயர்த்தனான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல் நீதிமொழி 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன்
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறாள். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, நாமும் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அதன்படி நடந்து அந்த வார்த்தைகள் நடப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், நம்மை உயர்த்துவார், உயர்ந்த அடகலத்தில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலும் சரி, வேலையிலும் சரி, பணியிலும் சரி, நீங்கள் உண்மையுள்ளவனாய் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நேரத்தில் கூட எங்களுடைய சாரோனி தர்ஷினி டிவியின் இந்த ஊழியத்தின் தொலைக்காட்சியின் ஊழியத்தின் மூலமாக நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் கூட அருமையான இந்த வியூவர்ஸ், இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திப்பீராக. தகப்பனே, நீர் இந்த கேட்ட செய்தியின் மூலமாக அருமையான பிள்ளைகள் நீர் தலையாக்காமல், ஆண்டவரை வாளாக்காமல் தலையாக்குவாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் மேலான ஆண்டவரே காரியங்களின் மூலமாய் நீர் உயர்வு பெற்று ஆண்டவர் அநேக ஜனங்கள் மத்தியில் நீர் ஆண்டவர் அவளை உயர்த்துவீர், ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளைகள் எந்த இடத்துல அவர் இருக்கிறார் அந்த இடத்துல உண்மையுள்ள மனுஷர்களாய் இருக்கவும், செய்கிற பணியில உண்மையுள்ளவர்களாய் அந்த பணியை செய்யவும், உண்மைக்கு முன்பாக தாம் செய்கிற எந்த ஒரு சிறியதோ பெரியதோ ஊழியங்களோ வேலைகள் இருந்தாலும் சரி, உன் பார்வைக்கு ஆண்டவரே அது உண்மையுள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் போது நிச்சயமாக அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீர் ஆண்டவரே அவர்களை தகப்பனே கீழாக்காமல் மேலாக அவர்களை நீர் உயர்த்துவீர். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக. இந்த தொலைக்காட்சி மூலமாக இன்னும் அநேக ஆசீர்வாதத்தையும் நன்மைகளும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி, வணக்கம்.